67ல் ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. அப்புறம் 77ல் ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. அது மாதிரி இப்போ 2026ல் ஒரு ரெவல்யூஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பார்ட்டி கேடர்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி விட்டுருந்தார். அதுதான் இவர் இன்னும் ஒரு ஸ்டெடியான இதில் இல்லை, ஒரு மாதிரி வேவரிங்காக இருக்கார், டயலமாவில் இருக்காருங்கிறது எனக்கு தோணுது. 67ங்கிறது அவர் மென்ஷன் பண்ணுறார் இல்லையா, 67ங்கிறது என்ன, டிராவிடியன் பார்ட்டி ரைஸ் ஆனது. அதோட ரீசனை கூட நான் இப்போ சொல்ல, அவரோட ஷூட்டிங்னு சொன்னேன். பட் அவர் ரெவல்யூஷன் சொல்கிறார். என்ன ரெவல்யூஷன் அவர் மீன் பண்ணுறாருன்னா, இவங்க டிஎம்கே பீப்புள் சொல்கிற அதே ரெவல்யூஷன் தான், ஹிந்தி அஜிடேஷனுங்கிற மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸோட இதை வச்சு வந்தது தான் அவர் ஹீஸ் மீனிங். பட் என்னோட இது கொஸ்டின் இப்போ விஜய்க்கு என்னென்னா, நீங்கள் 67 ரெவல்யூஷனுங்கிறது மென்ஷன் பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக நினச்சிங்கன்னா, உங்கள் ஐடியாலஜிக்கல் லீடர் மிஸ்டர் காமராஜோட டாப்பில் பண்ணது, அவரை இது பண்ணது, அந்த கவர்மெண்ட்டை ஊஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் ரெவல்யூஷன் தான் அது. அப்போ நீங்கள் ஐடியாலஜிக்கல் லீடர்னு சொல்கிறீங்களே, அதான் நீங்கள் வேவரிங்கில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரையும் சும்மா ஏன்னா ஒரு இதை சொல்லிடுவோம், பெருந்தலைவர் காமராஜரை சொன்னால் அவர் ஒரு முக்கியமான லீடர், அவரோட இதெல்லாம் வரும், அந்த மாதிரி மைண்டில் இருக்கீங்க.